ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் vs SRH சன்ரைசர்ஸ் எதிர்பார்த்ததா இந்த ரெண்டு டீமுக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறோம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்த பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த பிளேயர்ஸ் ஏதாவது மாறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது மூலிமா டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸையுமே நம்ம வந்துட்டு டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். அது போக ட்ரீம் 11 டீமுமே நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே, உங்களுடைய விருப்பப்படி எடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நம்மளுமே ஒரு 5 டீம் தருவோம், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். அடுத்ததாக இன்றைக்கி எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் எந்த டீம் இன்றைக்கி ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்றைக்கி முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, பேட் கமின்ஸ், அப்புறம் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, நிக்கேட் வர்மா இவங்க எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. அதுலேயுமே நம்ம நேற்று மேட்ச் வந்து எப்படிங்கிறத நான் இன்னும் பார்க்கல. ஸோ யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இன்றைக்கி யார் சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா, பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேருமே வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரஃபுல் ஹிங்கேவும் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ட்ரீம் டீமில் அவங்கள எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரிஸ்கி கேம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர் கொஞ்சம் பால் பாருங்கள், பெருசாலாம் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஷித் கான் 75% குட்டு, நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். சாய் சுதர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டார்ட் இருக்காது, மேபி இன்றைக்கி ஒரு 10-20 ரன்களாக அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் தெவாட்டியா அவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது, ஆனால் லக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ பார்க்கலாம். ஷாருக் கானுக்கு அதே மாதிரி தான். ராகுல் தெவாட்டியா ஷாருக் கான் எடுத்துக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். கிளென் ஃபிலிப்ஸ் வந்துட்டு 75% இருக்குது, ஸோ எடுத்துக்க வேண்டாம். இதில் வந்து இப்போ இந்த 6 பிளேயர்ஸில் ரஷித் கான் மட்டும் தான் பரவாயில்ல. அசோக் சர்மா அவருமே 75% நல்லா இருக்குது. இஷான் மலிங்காவுக்கும் 75% நல்லா இருக்குது. மற்றபடி டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், ஸோ இவங்களுக்குலாம் வந்து 75% ரிஸ்க்கு, மேபி 25% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். சலீல் அரோரா இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லா பிளேயர்ஸுமே ஃப்ரம் SRH, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஃப்ரம் GT எல்லாருமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியுது. ஸோ மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாக போகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், கரெக்டாகவும் ஆகலாம், தப்பாகவும் ஆகலாம். ஹர்ஷ் தூபே அப்புறம் சகிப் ஹுசேன் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு 75% குட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்கும். சிவாங் குமார் 75% ரிஸ்க், எடுத்துக்க வேண்டாம். கிட்டத்தட்ட இது பவுலருடைய டாமினண்ட்டான ஒரு மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறமா அவாய்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப்மன் கில், ககிஷோர் ரபாடா, வாஷிங்டன் சுந்தர் கிட்டத்தட்ட முக்கியமான பிளேயர் GT இவங்களுமே கிட்டத்தட்ட அவுட் ஆகுறாங்க. ஸோ பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4th டவுன் 5th டவுன் இல்லைனா இந்த ஆல்ரவுண்டர் அவங்களுடைய மேட்சாக தான் இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பார்ப்போம் மேட்சுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பிளேயர்ஸ் கவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா GTயில் 2, SRHயில் 5, அப்படி இப்படின்னு தப்புனாலும் SRH ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் போடுவோம். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லாத இடத்துல நல்லா விளையாட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா GTயில் கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. அதே SRHயில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 9 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயுமே SRH ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு காட்டுது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோன் நம்பர் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பாசிட்டிவான வேர்ட்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து அல்காரிதம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.